இப்போ உங்களுக்கு வாய்ப்பு. இவங்கலாம் கஸ்டமர். கடைக்கு வந்திருக்காங்க. எப்படி சேவலைய வியாபாரம் பண்ணுவீங்க? ஹாய் மேம். குட் ஈவினிங் மேம். என்ன மேம் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு? இப்ப மேரேஜ் அப்டின்னாச்சு. மேரேஜா யாருக்கு மேம் அப்டின்னு. என் பையனுக்கு. மேம் அப்டிங்களா? உங்களுக்கு பையன் இருக்காங்களா? அப்டின்னு ஃபர்ஸ்ட்டு அங்கேயே ஆஃப். அங்கேயே ஆஃப் ஆயிடுவாங்க. ஆ. அதுக்கப்புறம் என்ன ரேஞ்சிங் பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ 20-30 ரேஞ்ச் அப்டின்னா, மேம் இதெல்லாம் வந்து நீங்க உங்க வயசுக்கு இதெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்பலாம் வந்து மருமகளோட மாமியார் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கணும். காம்படிஷனா நம்ம எடுக்குறோம். நீங்க வேற கலெக்ஷன் ஸ்பெஷலா இருக்கு. இப்ப புதுசா வந்திருக்கு மேம். இத நீங்க சும்மா பாருங்க. ஒரு ஐடியா வச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ கலெக்ஷன்ஸ எடுத்துட்டு வந்துட்டு காட்டுவோம். அதுல ஏதாவது ஒரு கலர் வந்து அவங்க பார்க்கும்போதே அவங்க கண்ல தெரியும் சார். உடனே ஸ்டாஃப் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ப்ராப்பரா அந்த பெல்ட் வச்சுலாம் கட்டுவோம் சார். அத கட்டி காட்டும்போது அவங்க கொஞ்சம் மனசு மாற 50% மாறிடுவாங்க சார். ஆனா இந்த பட்ஜெட்டே நான் பிளானே மேம் அக்கேஷன்ல ஆல்பத்துல மொத்த ஃபோட்டோவும் 80% நீங்க தான் இருப்பீங்க. இது ரெகுலரா சொல்றது. ஸோ நீ உங்க பேரன், பேத்தி பார்த்தாங்கன்னா, "ஏன் பாட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க "இல்லம்மா அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல." மேம் உங்க கல்யாணம், உங்க ஃபங்ஷன் இதுக்கெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க இது எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் கோயிங் டூ பி யுவர் பெஸ்ட் சாரி யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது மேம்.